ஹாய் வியூவர்ஸ். ஆக்சுவலி மாட்டுக்கு குளித்து முடிச்சாச்சு. ஸோ ஈரத்தோடு அப்படியே கொண்டு வந்து லைட்டாக வெயில் படுற மாதிரி கட்டியாச்சு. அடுத்தது வந்து ஆடு. ஆடு வந்துட்டு ஆக்சுவலி குளிக்க வைக்கவே முடியல. நாங்கள் ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் ஆடு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறோம். ஸோ அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, இப்படி இருந்தாலும் தோட்டத்துக்கு எடுத்து விட போகிற தண்ணி தான் ஃபுல்லாகிடுச்சுல, ஸோ அதனால் வந்துட்டு இதுக்குள்ளேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திகிட்டே இருந்துச்சு. அந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படி கத்திகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டு 4 ஆடையும் வந்துட்டு குளிக்க வச்சாச்சு. அப்படியே தண்ணியிலேயே போட்டு ஃபுல்லாக நீச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்திட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எப்படியோ குளிக்க வச்சாச்சு. இந்த தண்ணியும் ட்ரைன் அவுட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கான இடம் வந்து சாணியெல்லாம் தெளித்து ரெடி பண்ணியாச்சு. பட் அது கொஞ்சம் காயட்டும் அப்படிங்கிற கேப்பில் நாங்கள் லட்டு ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெக்குயர்மெண்ட்டான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு. அடுப்புக்கு வந்து திருநீரெல்லாம் இட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இளநீ குடித்தோம். அந்த கேப்பில் எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு இளநீ அதோட தேங்காயெல்லாம் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு எல்லாேருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பற்ற வச்சாச்சு. ஒரு இதில் அந்த பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகணும்ல, ஸோ அதுக்கப்புறம் ஹீட் ஆகிட்டு பொங்கல் சூப்பராக பொங்குச்சு. பொங்கல் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அண்ட் தென் வந்து குச்சிக்கிழங்கு வந்துட்டு நாங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பொங்கலுக்கு வைக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் தென் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பொங்கலுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் அந்த இது போடுவாங்க, பாசிப்பருப்பு அதெல்லாம். மீன்வைல் எங்கள் அத்தை வந்துட்டு அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு பெயிண்ட்டு. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் இயர் வாங்கின ஒரு ப்ரஷ்ஷு இருந்துச்சு, பட் அது எங்கள் அப்பாவுக்கு செட் ஆகலை. அவர் இருந்தால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே நான் பண்ணிக்கிறேன், கெரோசின் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையிலே வந்து சூப்பராக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக வந்துட்டு 2 மாடுமே வந்து ரொம்ப 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 சமத்து, முட்டவே முட்டாது. அண்ட் தென் வந்துட்டு எங்கள் அத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க பிடிக்கணும், இல்லைன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும், பெயிண்ட் கரெக்டாக இது பண்ண முடியாது. இன்னொரு ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடு இருக்குது. ரொம்ப நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்குது, ரொம்ப இயர்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. அது வந்துட்டு எங்கள் அத்தை வந்து ஸ்கூல் போகிற ஏஜில் வந்து அந்த மாடு அவங்க மட்டும்தான் பிடிக்க முடியும். அவங்களும் தாத்தாவும் அப்புறம் எங்கள் அப்பா பிடிக்க முடியும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள முட்டி அந்த மாடு வந்து கொம்பில் தூக்கி வச்சிருச்சு. நல்லா ஒரு கதை இருக்குது. அவங்க இப்போ சொன்னாலும் சிரிப்பாங்க. ஐ மீன் வைல் நெய் வெல்லம் இதெல்லாம் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உள்ளேருந்து. பொங்கல் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படியே வரப்போகுது, ரெடியாக போகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த கன்றுக்குட்டிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இதுதான் அவருக்கு வாங்கின கயிறு, மாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும். ஸோ பொங்கல் பொங்கிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு ரெடியும் ஆயிடுச்சு. சூப்பராக அந்த என்ன முந்திரி திராட்சை வறுக்கிற அந்த இதே வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது வர ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மஞ்சள் கலக்கிட்டு வந்துட்டு எல்லா மாட்டுக்கும் வந்துட்டு நாங்கள் கன்றுக்குட்டிக்கு, மாடு, ஆடு எல்லாத்துக்குமே வந்து அந்த மஞ்சள் ஃபுல்லாக தெளித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மஞ்சள் வந்து நாங்கள் ரொம்ப ஆர்கானிக்காக வாங்கி நாங்கள் அரைச்சிக்குவோம். ஸோ அந்த மஞ்சள் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு. அப்படியே ரொம்ப தெய்வீக மனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடமே ஃபுல்லாக அந்த அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே டைம் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாங்க. ஸோ இந்த கோலம் மேலே வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இலையெல்லாம் போட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அது மேலே வைக்கணும். பிள்ளையார் வந்து பிடிப்பாங்க. ஆக்சுவலி இப்போ மஞ்சள்லேயும் பிடிப்பாங்க, சாணம்லேயும் பிடிப்பாங்க. அதுக்குள்ளே என்னோடய கசின் வேறு வந்துட்டு கொஞ்சம் லூட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. கரும்பு, மஞ்சள் வந்து நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் போட்டிருப்போம். அந்த மஞ்சள் வந்து பொங்கல் வர டைமுக்கு கரெக்டாக அது நம்ம பிடுங்கலாங்கிற ஒரு இதுக்கு வந்துடும் ஸ்டேஜுக்கு, அதுதான் நாங்கள் வைப்போம். கயிறு கட்டியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மாடெல்லாம் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னவோ நமக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு நல்லா தெரியுது. அந்த குஞ்சம் வச்ச கயிறு கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஆக்சுவலி அப்பா கட்டிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து ஒரு ரெட் வித் பிங்க் மாதிரியும், இதுக்கு வந்து ஒரு ப்ளூ எல்லோ அந்த மாதிரியும் இருக்குது பாருங்கள்.
திருநீரெல்லாம் வச்சாச்சு. கொம்புக்கு, மாட்டோட பின்னாடி வாலுக்கு. ஆக்சுவலி பின்னாடி அந்த வால் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு மாலையை போட்டாச்சு. செவ்வந்தி பூ மாலை ஆரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது போட்டு பொங்கல் எல்லாம் வச்சாச்சு சாமிக்கு. அண்ட் தென் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சாம்பிராணி தூபமும் ரெடி ஆயிடுச்சு. அந்த தீயிலேருந்து எடுத்து போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த சாம்பிராணி தான் போட்டாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்ல ஸ்மெல், அந்த புகை, அந்த ஒரு வைப் கிடைக்கும். இவர் வேறு குறுக்கால வந்துகிட்டே இருந்தார். அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலி அம்மா பூஜை பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம். விவசாயம், மாடு எதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு மாடுக்கும் தீபார்த்தனை இது எல்லாமே காமிச்சிட்டு அண்ட் தென் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பழம் கொடுத்தோம். வாழைப்பழம் வந்து நம்ம சாமிக்கு வச்சு மாற்றுவோம் இல்லையா, அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அம்மா எல்லா மாட்டுக்குமே தீபார்த்தனை காமிச்சாங்க. கன்றுக்குட்டிக்கு, ஆடுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணியும் பிடிச்சாங்க. நாங்கள் சாம்பிராணி வந்துட்டு வீக்லி ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மாட்டுக்கு சாம்பிராணி பிடிப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா மாடு வந்து தொட்டு கும்பிட்டுட்டு பின்னாடி அந்த வால் இருக்கிற இடத்துலையும் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போவாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஒரு நாள் விடாமல். ஸோ வந்துட்டு தீபம் 2 பக்கம் போட்டு பூவெல்லாம் வச்சு பொங்கலெல்லாம் வச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ஃபுட் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. பழம் வந்து கொடுத்தோம். ஆக்சுவலி கன்றுக்குட்டி வந்து சாப்பிடவே இல்லை. அது ஒரு சில கன்றுக்குட்டி எப்போவுமே சாப்பிடாது. அதனால் அதுக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் அது சாப்பிடல. மாடுமே வந்துட்டு பழம் மட்டும்தான் வந்துட்டு சாப்பிட்டுச்சு. பொங்கல் வந்துட்டு அது சாப்பிடல. ஆக்சுவலி அதுக்கு மேபி இது எப்படி இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்குது, என்ன திங்க் பண்ணிட்டே இருந்துச்சோ என்னவோ தெரில, சாப்பிடல. ஒரு சில மாடு வந்து சாப்பிடும், நம்ம கொடுக்கும்போதே டக்குன்னு வாங்கிக்கும். பட் இது சாப்பிடல. நாங்கள் கொடுத்து பார்த்தோம், அது சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஏன்னா இவங்கெல்லாம் எங்களுக்கு நியூவாக வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு வேறு இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு எப்போது இப்படி தான் மருந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி நல்லா அது நாக்கில் வெளியே தள்ளிகிட்டே இருக்கும் அந்த மருந்து, நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைனா கொடுக்கும்போது. ஸோ அதே மாதிரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு நான் வெளியே தள்ளிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதோட டேஸ்ட் ஒன்ஸ் அதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருச்சு. இவங்களும் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்கள விட இவங்க கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. இவங்க வந்து பழம் சாப்பிட்றதுக்கே வந்துட்டு வாயே திறக்கல. அண்ட் ஃபைனலி எப்படியோ வந்துட்டு டேஸ்ட் அவங்களுக்கு ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணோன்னே கொஞ்சம் சமாதானமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆக்சுவலி 2 டைம் கொடுத்தோம் நாங்கள் அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தனால 2 டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுதான் மாதேஸ்வரன் கோவில், எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் எங்கள் கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு இருப்போம். ஒவ்வொரு அடுப்பு வச்சு ஒரு 10 ஃபேமிலி வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வச்சிட்ருப்போம். பட் இப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால சரி நம்ம மாடு கட்டுற இடத்துலையே வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து திரும்ப மாற்றிக்குவோம். பொங்கல், பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இது வந்து வில்வ மரம். வில்வத்துக்கு கீழே வந்துட்டு இந்த மாதேஸ்வரன் டெம்பிள் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்குது. ரியலி அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஃபீல் இருக்கும். நான் ஒன்ஸ் மார்னிங் டைம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இடம் வந்துட்டு அப்பா, தாத்தா, அவரோட தாத்தா அந்த மாதிரி அப்போது இருந்தே இந்த கோவில் வந்துட்டு இருக்குது. அம்மா வந்து தினமும் ஈவினிங் வந்து இங்கே வந்து விளக்கு வைப்பாங்க. ஸோ வந்துட்டு பட் ஒரு சில டைம் என்னென்னா அந்த வில்வம் காய் வந்து மேலேருந்து விழுகும்போது உடஞ்சிரும். இதுதான் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கான பிளேஸ். 3 கல் வச்சு அந்த கல்லில் தான் பொங்கல் வைப்பாங்க, அடுப்பில் வைக்க மாட்டாங்க. அந்த கல் மேலே பாத்திரத்தை வச்சு தான் இங்கே வைப்போம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ஒரு பயங்கர கேங்காக இருப்போம். இதெல்லாம் வந்து உடஞ்சது, இதெல்லாம் புதுசு வாங்கினது இந்த டைமு. ஸோ இங்கேயும் வந்துட்டு கும்பிட்டாச்சு. ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தண்ணி போகும் அப்போல்லாம். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் டு பவி லாக்ஸ். எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.